ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அங்கன்வாடி துறையிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 7783 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. 38 மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணவங்க, 12th முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது. உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 24 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு. அது வந்து இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பாருங்கள் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 வேகன்சி, மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 வேகன்சி, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பாருங்கள் 3592 வேகன்சி, ஓவராலாக வந்து 7783 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து 38 மாவட்ட வரைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 7700லேருந்து 24200 வரைக்கும் சேலரி வந்து வரும். மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்குலாம் 5700லேருந்து 18000 வரைக்கும் சேலரி இருக்கும். அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 4100லேருந்து 12500 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஐசிடிஎஸ் இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இதுதான். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கேரியருங்கிற செக்ஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பாருங்கள் இங்கே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் இருக்குது பற்றில இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மினி அங்கன்வாடிக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். நீங்கள் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் வந்து பார்த்தோன்னா காமனாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மாவட்ட வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேம் காமன் தான் இது. இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கான லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் சிடிபிஓ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்து ஷோ ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இதில் வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்னா வந்து பாருங்கள் அதில் வந்து வட்டாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வட்டாரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பாருங்கள் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா இதுதான் வந்து இதுக்கான முகவரி. இதில் எந்த முகவரிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து பாருங்கள் அதுக்கு வந்து வட்டாரம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அட்ரஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் நியர்பை இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தை வந்து நீங்கள் நேம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா இதில் வந்து 38 மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்தந்த மாவட்டத்துக்குள்ள வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கான பிடிஎஃப். நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அங்கன்வாடி பணியாளருக்கான வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மேலேயும் கீழேயும் வர மாதிரி உங்களோட சைன் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மாவட்டத்தோட பெயர், வட்டாரம் நான் சொன்ன பற்றில அந்த வட்டாரத்தோட பேர் வந்து மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து தந்தை பேர், உங்களோட முகவரியிலேருந்து, உங்களோட ஆதார் எண்ணிலேருந்து, உங்களோட இருப்பிடம், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் நகராட்சி மாநகராட்சி அதோட பெயர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தோட எண்ணு கேட்டிருக்காங்க. அதோட பெயர் முகவரி வந்து நீங்கள் இதில் குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த நீங்கள் அங்கன்வாடி இதில் வரீங்க அப்படிங்கிற அந்த மையத்தோட பெயர் வந்து நீங்கள் குழந்தைகள் மையத்தோட பெயர் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அதோட எண்ணையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை நீங்கள் நேரில் போய் நீங்கள் கேட்டு அதுக்கான எண்ணு அதுக்கப்புறம் அதோட முகவரி எல்லாமே நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதின்னு பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் அந்த அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 12th முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட வாக்காளர் அடையாள அட்டைக்கான டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து குடும்ப அட்டையோ இல்லை ஆதார் அட்டை ஏதோ ஒன்று வந்து நீங்கள் இணைக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆம் இல்லைங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி விண்ணப்பங்களை தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு வந்து அனுப்பும்போது
ஏற்படும் காலதாமதத்துக்கு துறை பொறுப்பாகாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து போஸ்டல்ல நீங்க அனுப்பும்போது, ஸோ அது லேட் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து பொறுப்பு ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்டல்ல கூட நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனு. திண்டுக்கல் மாவட்டத்தில வந்து பாருங்க, உங்களுக்கு போஸ்டிங்க்கான வேக்கன்சி எல்லாமே குடுத்துருக்காங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 154 வேக்கன்சி இருக்கு. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வேக்கன்சியும், அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பாருங்க 78 வேக்கன்சி வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல குடுத்துருக்கிற இந்த இதுக்கு நான் சொன்ன மாரி வந்து நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, 23 ஏப்ரல்குள்ளார நீங்க வந்து இதுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இதுல 23 ஏப்ரல் குடுத்துருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து 24 ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. நான் சொன்ன பத்தில சேலரி அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 7,700ல இருந்து 24,200, 5,700ல இருந்து 18,000, 4,100ல இருந்து 12,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து பாருங்க, உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கும், குறு அங்கன்வாடி பணியாளருக்கும், அங்கன்வாடி உதவியாளருக்கு மட்டும் 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். தமிழ் வந்து நல்லா எழுத, படிக்க, பேச நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வயது வரம்பு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கும், குறு அங்கன்வாடிக்கும். அதே நீங்க வந்து அங்கன்வாடி உதவியாளரா இருந்தா 25ல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல நீங்க விதவை, ஆதரவற்ற விதவை, பெண்கள், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்கும் 25ல இருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாரி மாற்றுத்திறனாளியா இருந்தா 38 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் உதவியாளர் கேட்டகரிக்கும் தனியா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க இதுல இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாரி வந்து காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும்போது, உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிட குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம், அதோட இது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்துக்கு தான் நீங்க வந்து மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாரி வந்து அந்த குழந்தை மையம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க தான் நீங்க வந்து இத சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். 10த் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் 12த் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்க வந்து இதுல இணைக்கணும். செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. அத இணைச்சு தான் நீங்க வந்து அனுப்ப போறீங்க. இது எல்லாமே நீங்க டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி நீங்க வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்து செக் பண்றது அப்படிங்கிறத வந்து ஒரே வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, tndistricts.nic.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்க வந்து இதுல வந்து செக் பண்ண போறீங்க. இதுல நீங்க வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்க, எல்லா மாவட்டத்தோட பெயருமே இங்க இருக்கும். இதுல நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு செக் பண்ணணும்னா, அரியலூர் மாவட்டத்தோட இந்த இத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த மாவட்டத்துல வந்து நீங்க எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப நீங்க அரியலூர்ல வந்து இப்ப வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகல. உங்களுக்கு வந்து இப்ப இதுல குடுத்துருக்கிற மாரி திண்டுக்கல் மாவட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா? திண்டுக்கல் மாவட்டத்த வந்து இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்திலேயே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து மோர்ன்னு இங்க மேல ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? அத தொட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நோட்டீஸஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத தொடுங்க. அத தொட்டீங்கன்னா வந்து பாருங்க, உங்களுக்கு கீழயே வந்து இந்த இடத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து ஐசிடிஎஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சோசியல் வெல்ஃபேர் விமன் எம்பவர்மென்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நோட்டிஃபிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்றதுனா இந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கன்வாடி வொர்க்கருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஹெல்ப்பருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாரி வந்து மினி அங்கன்வாடி வொர்க்கருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இத நீங்க டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாரியே வந்து நீங்க ஃபில் பண்ணி நீங்க வந்து இதுக்கு அனுப்பிக்கலாம். இதே மாரி தான் ஒரு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இத ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.